ஜீ தமிழ் சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 ஒரு கண்டெஸ்டன்ட் தான் மோக்ஷிதா அவர்கள். ஸோ மோக்ஷிதா அவர்கள் வந்துட்டு ஃபினாலேயில், அதாவது ஃபைனலிஸ்ட்டாக வந்திருக்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய விருப்பம். இவங்க டைட்டில் வின் பண்ணுறதுக்கும் டிசர்விங்கான ஒரு கண்டெஸ்டன்ட் அப்படின்றதும் ரசிகர்களுடைய ஒரு கருத்தாக தான் இருக்கு. இந்த நிலையில் அந்த கிராண்ட் ஃபினாலேயில் ஜெயதேவி பாடலை வந்து பாடியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டெல்லாம் வந்து பாடி முடித்ததுக்கப்புறமா நம்ம மோக்ஷிதா அவர்கள்கிட்ட வந்து விஜய் வந்து ஒரு கேள்வி கேட்டார். அதாவது மோரல் ஆஃப் லைஃப் அப்படின்னா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு மோக்ஷிதா அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது இந்த சின்ன குழந்தைகிட்டேருந்து இவ்வளோ ஒரு அறிவா, இவ்வளோ ஒரு கருத்தா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வியந்து பார்த்தாங்க. அதாவது மோக்ஷிதா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நமக்கு நம்ம லைஃப்பில் ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா அதை கிடைச்சதை வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். அதை கிடைச்சதை வச்சு நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கணும். ஒரு வேளை நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதை விட பெருசாக நமக்கு ஒன்று கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னோடனே அந்த அரங்கமே வந்து கைத்தட்டுச்சு. மோக்ஷிதாவுடைய அப்பா அம்மா வந்து ரொம்பவே ப்ரௌடாக வந்து ஏந்திரிச்சு நின்று கைத்தட்டி அதை வந்து வரவேற்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஆங்கர் விஜயும் வந்து சொல்லியிருந்தார், ஆஹா இந்த ஒரு வயசில் இப்படி ஒரு மோட்டிவேஷனா, இனிமேட்டு நான் என் நம்பர் தரேன், தினமும் காலையில் 2 மோட்டிவேஷனாக அனுப்பு மோக்ஷிதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. சீரியஸ்லி இந்த ஒரு மோட்டிவேஷ்னல் கோட் வந்துட்டு மோக்ஷிதாவுக்கே அது வந்து சூட் ஆகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.